ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலவில்லம். இன்றைக்கி வந்து முருங்கை இலை வாழைப்பூ கார உருண்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து குக் வித் கோமாளியில் பிரியங்கா அவங்க செஞ்ச ரெசிபி தான். இது வந்து என்னோடய ஸ்டைலில் அப்படியே அவங்க செஞ்சதை ரெப்ளிகா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்ச உடனே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வாழைப்பூவை வந்துட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து மோரில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இதுக்கு அப்படியே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த ஆயிலே வந்துட்டு அதை லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு கருகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க. தண்ணீர் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை. இந்த ஆயிலே வந்துட்டு அது நல்லா வந்துட்டு வெந்துடும். இந்த ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்டு ஹெல்த்தியும் கூட. நம்ம யூஸ்வலாக பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்துட்டு நான் முருங்கை இலை வந்துட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்படியே முழுசாக போட்டாலும் அது நல்லா வதங்கிடும். பட் வாயில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் வந்துட்டு இதே ஆயிலில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லாவே வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கையில் வாழைப்பூ காரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து மாவு மட்டும் போடணும். அதுக்கு வந்துட்டு மாவு வேகிறதுக்காக வந்து 1 கப் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு 1 கப் மாவு வந்து எடுத்துக்கிறேன். மாவு வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் தண்ணியை விட்டுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மாவை விட்டு கிளறணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி தனியாக காய வச்சுருந்தாலும் வந்து உள்ளே ஊற்றிட்டு அது கூட நம்ம மாவு போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 கப் தண்ணி நான் ஊற்றினது வந்து நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நான் கொழுக்கட்டை மாவு உள்ளே போட்டு கிளறேன். கட்டி சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒருவேளை தண்ணி வந்துட்டு பத்தலை அப்படின்ற போது பக்கத்தில் வந்து கொதிக்கிற தண்ணி வந்து முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா பத்தாதப்போ கொஞ்சமாக நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். இல்லை தண்ணி ஒருவேளை அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு சிம்மிலேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சிங்கனாலும் சீக்கிரம் வந்து சுண்டிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹார்டான இதுக்கு வரணும். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆற வைக்கணும். நம்ம ரொம்பவும் வந்து ஆறிடக்கூடாது. ஆறிடுச்சுன்னா அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு ஷேப்புக்கு வராது. ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சூடில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். இது வந்து நமக்கு என்ன ஒரு ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப வந்து பெருசாக பிடிச்சிட்டிங்கனாலும் திருப்பி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது அது வந்துட்டு வேகாது. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஷேப்பில் இருக்கிற மாதிரி நாம் பிடிச்சிக்கலாம். நான் வந்து அந்த ஒரு ஷேப் வந்துட்டு அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது நம்ம கொழுக்கட்டை செய்வோம்ல அந்த மாதிரி தான், கார கொழுக்கட்டை மாதிரி தான். கூட வந்துட்டு நம்ம வாழைப்பூ முருங்கைலாம் சேர்த்துறோம், ஹெல்த்தியும் கூட. இதை வந்து இப்போ பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்மளோட முருங்கை இலை வாழைப்பூ கார உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு டெக்கரேட்டிவ்க்காக வந்துட்டு ஆயில் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கடுகு போட்டு முருங்கையில் வந்துட்டு கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து மேலே வந்து நம்ம டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையில் வந்துட்டு மேலே இந்த டாப்பிங்ஸை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம பிரியங்காக்கா செஞ்ச முருங்கை இலை வாழைப்பூ கார உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாகவும் கூட இருந்துச்சு அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.